தமிழர்களை பற்றி பேசுவதற்கு 1% கூட தகுதி கிடையாது. செஞ்சி மஸ்தானுடைய மகனும் மருமகனும் பணம் ஆயிட்டான்னு வாங்கித்தான் அந்த சாராய வியாபாரி சாராயத்தை வித்திருக்கான். சாராய மலையை ஊட்டி அரசியல் சாராய அரசியல் தான். 5 மாவட்டத்துக்கு அங்கிருந்து சாராயம் போகுது. தமிழ்நாட்டினுடைய அரசை காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய 2 பேர். நேருடைய கட்டுப்பாட்டுல திமுக போயிடுச்சு. வீரப்பனை ஒழிக்க முடிஞ்ச அந்த போலீஸுக்கு கள்ளச்சாராய வியாபாரிகளை ஒழிக்க முடியலையா? ஆட்சி எடப்பாடி ஆட்சி, முடிவு செய்வது அமித்ஷா. நம் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்து இருப்பவர் மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான தமிழா பாண்டியன் வந்திருக்காரு. அண்ணா வணக்கம். வணக்கம். கள்ளக்குறிச்சி தெரியும், கருணாபுரத்தினுடைய ஒரு கருப்பு நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்பாவி மக்களுடைய கதறல் இன்னும் நம்ம கண் முன்னாடி நிற்கிறது. அரசினுடைய நடவடிக்கை போதுமானதா? இல்ல, அரசு தவறு செய்த அரசு குழந்தைகளுக்கு மாசம் 7,500 ரூபாய் அறிவிச்சிருக்கு. 5,000 ரூபாய். 5,000. இது உண்மையாகவே ஆறுதல் படுத்தக்கூடியது. மறைந்த குடும்பத்துக்கு 10 லட்சம் ரூபாய் நிதி உதவி. இந்த 10 லட்சம் ரூபாய் கொடுக்க கூடாதுன்னு பல அரசியல் தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் அவங்க இது ஏன் கொடுக்கறணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. 10 லட்சம் சாராயம் சாப்பிட்டு சாவரனுக்கு எதுக்கு வந்து அரசாங்கம் நம்ம பணம் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு. அதே போல வந்து மற்ற கட்சி தலைவர்களும் சீமானும் சொல்லியிருக்காரு. நான் அந்த சீமானும் பிரேமலதா விஜயகாந்த் 2 பேருக்கு நான் சொல்றது என்னன்னா, பிரேமலதா விஜயகாந்த் கல்யாண மண்டபத்தினுடைய இடத்தை வாங்கியவர்களுக்கு இன்னும் பணம் செட்டில் பண்ணல, ஏமாற்றப்பட்டு இருக்கிறார். அந்த அம்மாவுக்கு தமிழர்களை பற்றி பேசுவதற்கு 1% கூட தகுதி கிடையாது. முதல்ல இந்த கல்யாண மண்டபம் இடம், அதாவது கிரையம் பண்ணிட்டு வீட்டுக்கு வாங்க பணம் தரேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா பணம் கொடுக்கல. நான் தலைமைச் செயலகத்துல பத்திரிகையாளர் அறையில் இருக்கிற பொழுது அந்த இடத்தை எழுதி கொடுத்த ஒரு அம்மா பத்திரிகையாளர் அறையில வந்து முதலமைச்சர் செல்லுல தனிப்பிரிவுல புகார் கொடுக்கும்போது நான் இருந்தேன். இந்த அம்மாவுக்கு என்ன தகுதி இருக்கு பேசுவதற்கு? ஒண்ணு, சீமானை பொறுத்த வரைக்கும் ஒரு விபத்தில் தலைவனான ஒரு குடிகாரன், முழு நேர குடிகாரன். 2 பேருக்கும் எந்த தகுதியும் கிடையாது. 1000 வருட காலமாக அடக்கப்பட்டு மலமள்ளுவதற்கும் மூட்டை தூக்குவதற்கும் வண்டி இழுப்பதற்கும் பாரம் சுமப்பதற்காக உருவாக்கப்பட்ட காலனி தான் கருணாபுரம் காலனி. இந்த காலனியில் இருக்கிற குழந்தைங்க அப்பா செத்து போயிட்டான், அம்மா செத்து போயிட்டான், 30 ரூபாய் சாராய பாக்கெட்டை வாங்கி குடிக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த சமூகம் அவர்களை வைத்திருக்கு. நீங்க இதே 1 வருஷத்துக்கு முன்னாடி மரக்கான சாவு ஆலை தொழிற்சாலைக்காக வாங்கப்பட்ட அந்த ரசாயனம் தான் மெத்தனால். அது கொரோனா காலத்துல கெட்டு போச்சு. 7,000 ரூபாய் பெருமானம் உள்ள அந்த மெத்தனால் சிரமம், அத கழிவு தூக்கி கீழே ஊத்துவதற்கு பதிலா மீனவ கூலி, தலித் விவசாய கூலி வயிற்றுல ஊத்துறான். இதுக்கு 5 பேருக்கு தூக்கு தண்டனை கொடுத்திருக்கணும். ஆனால் இந்த அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் மைதீன் அமைச்சர் செஞ்சி மஸ்தானுடைய மகனும் மருமகனும் பணம் ஆயிட்டான்னு வாங்கித்தான் அந்த சாராய வியாபாரி சாராயத்தை வித்திருக்கான். 17 பேர் பலியானாங்க. அப்போ இதுக்கு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் தான் காரணம். பலியாடுகள் யாரு? அப்பாவி மீனவர் கூலிகள். மீனவர் போட்டு வச்சிருக்க ஓனர் தான் 30 ரூபாய் குடிக்க மாட்டான். ஒரு பாக்கெட்டுக்கு 1 பாக்கெட் இலவசம்.
ஆஃபர்ல கொடுத்துருக்காங்க. 30 ரூபாய்க்கு வாங்கி குடிக்கக்கூடிய அளவுக்கு தான் அவர்கள் பொருளாதார நிலையில் இருப்பவர்கள். அதே நிலைமைதான் கள்ளக்குறிச்சி கல்வராய மலை சாராயம் காய்ச்சுவர்கள். 50,000 குடும்பம் இருக்கு கல்வராய மலை சுத்தி. அது ஒரு முற்படுத்தப்பட்ட சமூகம். இந்த வாக்குகளுக்காக உதயசூரியன் 25 ஆண்டு கால சட்டமன்ற உறுப்பினர். அவரு சாராய தொழிலை கல்வராய மலையை ஒட்டி அரசியல், சாராய அரசியல் தான். 5 மாவட்டத்துக்கு அங்கிருந்து சாராயம் போகுது. திருவண்ணாமலை மாவட்டம், சேலம், கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், பாண்டிச்சேரி பார்டர் வரைக்கும் போகுது. இதுக்கு நீங்க உதயசூரியன் தான் காவல்துறையை கட்டுப்படுத்துகிற அதிகாரம் படைத்தவர். உதயசூரியன் யாருடைய ஆதரவாளர்? நேருடைய ஆதரவாளர். இதுதான். அப்போ நேருவை மீறி அந்த காவல்துறையில யாரும் அதிகாரிக்கு வந்துவிட முடியாது. ஆற்காடு வீராசாமி கருணாநிதிக்கு எப்படி இருந்து அனைத்து திமுகவை கட்டுப்பாட்டுக்கு வச்சிருந்தார் யாரு? ஆற்காடு வீராசாமி. அதே போல அப்பாவுக்கு ஆற்காடு வீராசாமி நாயக்கர், மகனுக்கு நேரு ரெட்டியார் தான் தமிழ்நாட்டினுடைய அரசை காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய 2 பேர். அதுல எல்லாம் யார பாரு நேரு ஆதரவாளர். விக்கிரவாண்டி வேட்பாளர் அன்னியூர் சிவா நேரு ஆதரவாளர். கள்ளக்குறிச்சி சாராய சாவுக்கு காரணமான கல்வராய மலை எம்எல்ஏ நேரு ஆதரவாளர். ஆக என்னைக்கு ஸ்டாலின் 100 ஆண்டு காலம் வாழ நான் நம் தமிழ் வாழிய வாழ்த்துறேன். ஸ்டாலினுக்கு பிறகு நேரு உதவி இல்லாமல் யாரும் முதலமைச்சராக வந்துட முடியாது. திமுக பொதுச் செயலாளர் வந்துட முடியாது. அந்த அளவுக்கு நேருடைய கட்டுப்பாட்டில் திமுக போயிடுச்சு. ஆற்காடு வீராசாமி கட்டுப்பாட்டில் திமுக ஒரு காலத்தில் கருணாநிதிக்கு ஆலோசகராக இருந்து அனைத்து அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர், நாடாளுமன்ற அத்தனை முடிவு ஸ்டாலினுடைய முரசொலி மாறனுடைய மரணத்திற்கு பிறகு கட்சியை கட்டுப்படுத்தினவர் ஆற்காடு வீராசாமி நாயுடு. இப்போ திமுக யார திரும்பினாலும் நேரு ரெட்டியாருடைய கட்டுப்பாட்டில் இருக்குங்கிறாங்க. அப்போ உதயசூரியனும் நேருவுடைய ஆதரவாளர். அப்போ காவல்துறை ஒண்ணுமே செய்யாது. இல்ல அதுவும் வந்து என்னன்னா, உங்களுக்கு கள்ளக்குறிச்சியுடைய போலீஸ் ஸ்டேஷனு, கலெக்டர் ஆபீஸ், நீதிமன்றம் ரொம்ப நெருக்கமான ஒரு ரொம்ப ரொம்ப தூரம் கூட இல்லையா? 300 அடி. அதாவது 300 அடியில சாராய ஊரல கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜ் தேவதாஸ் 2 பேரும் நடத்திட்டு இருந்திருக்கிறான். எத்தனை வருஷமா? 40 வழக்கு இருக்கு. கண்ணுக்குட்டி தேவராஜ் மீது 40 வழக்கு. அதிமுக திமுக 2 அரசுகளில் 40 வழக்கு. சரி, இப்போ அந்த இடத்துல சாராயக்கு அடுத்தது எல்லா கட்சிக்காருக்கும் தெரியல. அதிமுகக்கும் தெரியும், பாஜகக்கும் தெரியும், கம்யூனிஸ்டுக்கும் தெரியும், விசிகாக்கும் தெரியும். அப்பெல்லாம் மௌனமா இருந்து இப்போ அவங்க குரல் கொடுக்கறதுக்கு காரணம் என்ன? அப்பயே அவங்க அதுக்கான அதை எதிர்த்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணியிருக்கலாம், மக்களோட எடுத்து சொல்லியிருக்கலாம்ல, அரசு கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கலாம்ல. அவங்க எவ்வளவு பெரிய சக்தியா இருந்தாலும் சரி, எதிர்கட்சி தன்னுடைய கடமை செஞ்சிருக்கலாம்ல. பொதுமக்கள் கேள்வியா கேட்கிறேன். இப்போ நான் என்ன கேட்கிறேன், 2-3 மாநில அரசுக்கு தண்ணி காட்டிய வீரப்பனை உங்களால ஒழிக்க முடிஞ்சது இல்ல? 1000 கோடி ரூபாய் செலவு 3 மாநில அரசு அதிரடிப்படை அமைச்சு. வீரப்பனை ஒழிக்க முடிஞ்ச இந்த போலீஸுக்கு கள்ளச்சாராய வியாபாரிகளை ஒழிக்க முடியலையா? தாராளமா. காவல்துறைக்கு தெரியாம யாருன்னா ஒருத்தர் வந்து வித்துருவானா, இல்லீகலா வித்துருவானா? நீங்க இன்னொரு விஷயம் நான் கேட்கிறேன், தமிழ்நாட்டினுடைய தென் மாவட்டங்கள்ல கள்ளச்சாராயமே இல்லையா? இங்க திண்டுக்கல் சிறுமலை இருக்கு, மேற்கு தொடர்ச்சி மலை திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம் உட்பட நீங்க அங்க கள்ளச்சாராயமே இல்லை. என்ன காரணம்? கள்ளச்சாராயம் காய்ச்சினால் குடிப்பவனோ விற்பவனோ கம்யூனல் பிரச்சனை வந்துடும், ஜாதி பிரச்சனை வந்துடும். அதனால அது சாராய வியாபாரம், போலீஸ் கள்ளச்சாராயம் காசை வாங்கிட்டு சாராயம் காய்ச்சி விட்டான்னா ஜாதி கலவரமா மாறிடும். அதனால காவல்துறையே கள்ளச்சாராயம் காய்ச்சாம பாத்துக்கிறான். எங்க இங்க இல்லையே, இங்க அப்பாவிகள் தலித்துகள் தான். அவனுடைய உயிருக்கு எந்த உத்தரவாதமும் இல்லை. அவனுடைய வாழ்நிலை எப்படி இருக்கு? 50 ரூபா சாராய பாக்கெட் வாங்கி குடிக்கிற அளவுக்கு தான் வச்சு 30 ரூபா 50 ரூபா. நீங்க 300 ரூபா லிட்டரு எங்க? கல்வராய மலையில. இத கல்வராய மலையில அந்த தண்ணி
தேன் போல அந்த தண்ணி சுவையா இருக்குமா. அதனால அங்க காய்ச்சப்படுகிற கள்ளச்சாராயத்துக்கு பேர் மலை தேன். மலை தேன். அதுக்கு அங்க காய்ச்சுகிற கள்ளச்சாராயத்துக்கு என்ன பேரு? மலை தேன். ஆமா, இப்ப மலை தேன் 2 லிட்டர் கூட, மலை தேன் 3 லிட்டர் கூட, மலை தேன் 5 பாக்கெட் கூட. இதுதான் கோடுவேடு. இதுதான் கோடுவேடு. அப்போ 500 குடும்பங்கள், 5000 மக்கள் கல்வராய மலையை சுத்தி இயற்கை குஞ்சுகிற அந்த சூழல்ல வாழ்றாங்க. எல்லாருடைய குடிசை தொழிலு 5 மாவட்டங்களுக்கு என்ன தொழிலு? கள்ளச்சாராயம். எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் வெளிநடப்பு செய்ததுக்கு அவர் அதான் அந்த சபையிலேருந்து வெளியில அனுப்பிட்டாங்க. அவர் பொறுமையா இருந்து தன்னுடைய கேள்விகளை பதிவு செஞ்சிருக்கலாம்ல, அது சரியா நினைக்கிறீங்களா? இல்ல, அவரு இதை வச்சு ஒரு அரசியல், எதிர்கட்சி அரசியல், நீண்ட நாளா ஓய்வில் இருந்த கும்பகர்ணன் தூக்கத்தில் இருந்த எடப்பாடி திடீரென்று விழித்து கொண்டார். ஏன்னா அண்ணாமலை இப்ப கோல் அடிச்சுட்டே இருக்காரு. இப்போ திமுகவுக்கு எதிர்கட்சி பிஜேபியா அதிமுகவா, எடப்பாடியா அண்ணாமலையா? இதுல 62 எம்எல்ஏக்களோட கருப்பு சட்டையை தைச்சு போட்டுட்டு இத ஒரு பெரிய அரசியல் பண்ணிட்டாரு. சரி, நான் கேட்கிறேன், எடப்பாடியுடைய முதலை கண்ணீருக்கு கேட்கிறேன், நீங்க கள்ளக்குறிச்சி போனாரு, கள்ளக்குறிச்சியிலே அந்த இறந்து போன ஒரு சடத்தில் மீது ஒரு சபதம் எடுக்க வேண்டியதானே? நான் ஆட்சிக்கு வந்தால் மது விலக்கை கொண்டு வருவேன். ஏன் சொல்லிட்டுவேன், சாராயத்தை ஒழிச்சிருவேன், சாராய டாஸ்மார்க் மூடிடுவேன் அப்படி சொன்னா எடப்பாடி அப்பவே அங்கேயே முதலமைச்சர், அங்கேயே முதலமைச்சர், அத்தனை மக்களும் திரண்டுருவான். யாரை ஏமாத்துறீங்க கருப்பு சட்டை போட்டு? மிடாஸ் கோல்டு சாராய ஃபேக்டரி சசிகலாவுது 1000 கோடி வியாபாரம். எவ்வளவு? 1000 கோடி. முதலமைச்சர் அலுவலகம் தான் முகவரிய. அந்த அம்மாவும் போய் எங்க கள்ளக்குறிச்சியில நீலி கண்ணீர் வடிக்குது. அந்த அம்மா, நான் இந்த இறந்து போனவர்கள் உடல் மீது சத்தியம் பண்றேன், என்னுடைய சாராய ஃபேக்டரி மிடாஸ் கோல்டு அத இழுத்து மூட போறேன் அப்படின்னு சொன்னா அந்த அம்மா நாளைக்கு அதிமுக வந்துடும். மக்களை எப்படி உள்ள விட்டுருவான்? எடப்பாடியை தள்ளிய போல கட்டல. அந்த அம்மா தான் பொதுச் செயலாளர். ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்போ சாராய வியாபாரத்துலதான் அரசியலே நடக்குது. அதிமுக கார 25 சாராய ஃபேக்டரி நடத்துறான், 25,000 கோடி. திமுக கார 25 சாராய ஃபேக்டரி நடத்துறான், 25,000 கோடி. 50,000 கோடி தான் தமிழ்நாட்டுடைய வருட சாராய வியாபாரம். இத திமுக அதிமுக 2 பேர் 25,000 கோடி, 25,000 கோடியில சாராய வியாபாரம் நடக்குது. தமிழ்நாட்டுடைய பட்ஜெட் 2,35,000 கோடியில 50,000 கோடி திமுக அதிமுக சாராய வியாபாரிகளுடைய பாக்கெட்டுக்கு போகுது. முழுக்க பணமா அவங்க தான் பிரிச்சுக்கிறாங்க. வேற வேற அனைத்து கட்சிக்கு தேர்தல் நிதியே சாராய லாபி தான். சாராய மது லாபி, மணல் லாபி. இதுதான் பல ஆயிரம் கோடிகளை திமுக அதிமுக ஆதரவு கோஷ்டிகளுக்கு தேர்தல் நிதியாக இறைக்கப்படுகிறது. எந்த கட்சி மது விளக்குன்னு வாய் திறக்க மாட்டான். மது விளக்குன்னு மக்களை ஏமாத்துவதற்கு வந்துருவான். 200 ரூபாய் எடுத்துட்டு வந்துருவான். இந்த முட்டாளுகளுக்கு நீங்க 30 ரூபாய் சாராய பண்ணி குடிச்சாவா இல்ல 200 ரூபாய் வாங்கிட்டு ஓட்டு போட்டுருவோம். இது உண்மையில ஒரு விபத்தா நீங்க பாக்குறீங்களா? இது ஏதாவது அரசியல் பின்னணி இருக்கும்னு நினைக்கிறீங்களா? இதுல நான் தொடர்ச்சியா தான் சொல்றேன். என்னன்னா, மது விளக்கு ஏடிஜிபி, புரகிபிஷன் ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால், இவரு முழு நேர சங்கி. நீங்க எடப்பாடி ஆட்சியில விஸ்வநாதன், ஏகே விஸ்வநாதன் பல கோடிகளை கொட்டி கொடுத்து தான் கோயம்புத்தூர் கமிஷனர் ஆனார். அதே போல பல கோடிகளை கொட்டி கொடுத்து தான் சென்னையில கமிஷனர் இருந்தாரு. அவரை தூக்கிட்டு மகேஷ்குமார் அகர்வால கமிஷனா போட சொல்லி டெல்லியிலிருந்து உத்தரவு. எடப்பாடி மறுக்கிறார். வேலுமணி விஸ்வநாதனை கமிஷனர் இருக்கணும்னு விரும்புகிறார். இதை மீறி டெல்லியுடைய உத்தரவுக்கு இணங்க மகேஷ்குமார் அகர்வால் சென்னை கமிஷனர் ஆக்கப்பட்டார். ஆட்சி எடப்பாடி ஆட்சி, முடிவு செய்வது அமித்ஷா. அப்போ அவர் யாருக்கு விசுவாசமா இருப்பாரு? அண்ணாமலைக்கு விசுவாசமா இருப்பாரு. இப்போ ஏடிஜிபி மகேஷ்குமார் அகர்வால் கட்டுப்பாட்டுல தான் இந்த புரகிபிஷன் வருது. இவர்கள் தான், இவருக்கு ஐஜி ராதிகான்னு இருக்கு. தமிழ்நாடு முழுக்க காவல் நிலையமே தனியா இருக்கு. ஆமா, மதுவிலக்கு பிரிவு, மதுவிலக்கு அமலாக்க பிரிவு அப்படின்னு. இந்த மதுவிலக்கு பிரிவுக்கு
இங்க மெத்தனால் சாராயம், கல்வராயன் மலை சாராயம் எல்லாம் தெரியும். ஆனால் தெரிந்தும் நடவடிக்கை எடுக்காமல் மெத்தனமாக இருப்பதற்கு காரணம் இந்த அரசுக்கு எப்படியாவது கெட்ட பேர் வரட்டும், இந்த அரசு எப்படியாவது கவிழ்ந்து போகட்டும். நீங்க சவுக்கு இப்ப நேத்து வந்து கத்திட்டு போனார்ல, அவர் சொல்றாரு நான் முதல்ல எச்சரிச்சேன். சவுக்குக்கு பின்னணியில RSS இருக்கு, சவுக்குக்கு பின்னாடி அண்ணாமலை இருக்காரு, பிஜேபி இருக்கு. அப்போ சவுக்குக்கு இந்த தகவல் தெரிஞ்சிருக்கு. சவுக்குக்கு இந்த தகவல் கண்டிப்பா கள்ளக்குறிச்சியில மெத்தனால் சாவு நடக்கும், திமுக ஆட்சி கவிழும், திமுக ஆட்சி மீது இந்திய அளவுல ஒரு கரும்புள்ளி வைக்கப்படும், ஒரு கருப்பு பக்கம் தார் பூசப்படுங்கிறது சவுக்குக்கு தெரிஞ்சிருக்கு. சவுக்குக்கு தெரிஞ்சது ஏன் மகேஷ்குமார் அகர்வாலுக்கு தெரியல? நீங்க 40 கேஸ் இருக்கு அவன் மேல. யார் மேல? அந்த கண்ணுக்குட்டிங்கிற கோவிந்தராஜ் மேல, தம்பி மேலேயே 40 கேஸ் இருக்கு. ஏன் நடவடிக்கை எடுக்க மகேஷ்குமார் அகர்வால் இப்ப காத்திருப்போர் பட்டியல போயிருக்காரு? எப்ப அதை செஞ்சிருக்கணும் முன்னாடி? அப்போ ஏன் செய்யல? எப்படியோ திமுக கெட்ட பேர் வரட்டும், திமுக ஒளியட்டும், திமுக அழியட்டும். இதுதான் மகேஷ்குமார் அகர்வாலுடைய பாஸ். எங்க இருக்கிற பாஸ்? டெல்லி பாஸுக்கு, டெல்லி பாஸுடைய விருப்பத்தை நிறைவேற்றினார். இவங்க வந்து ஒரு குழு ஒண்ணு போடப்ப அண்ணாமலை என்ன சொல்றேன்னா, ஒரு விசாரணை குழு போட்டு அதுக்கு CBI வழக்கு தேவைன்னா இப்ப இந்த அரசு மீது ஏதாவது நடவடிக்கை எடுப்பாங்களா? எப்படி டெல்லி முதலமைச்சர் மேல நடவடிக்கை எடுத்தா போல இங்க இதை காரணம் காட்டி ஏதாவது எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? இல்லங்க, CBI விசாரணை போட்டா மாநில அரசு அதிகாரிகள் தானே ஆவணங்களை கொடுக்கணும். ஆவணங்களை கொடுக்கவே மாட்டாங்க. நீங்க வெஸ்ட் பெங்கால்ல CBI மாநில அரசாங்கம் கேட்க வரக்கூடாதுன்னு அந்த அம்மா ஒரு தீர்மானம் போட்டு சட்டசபையில, அதே தீர்மானம் தமிழ்நாட்டிலும் போடப்பட்டா CBI உள்ளே வர முடியாது. CBI உள்ளே வர முடியாது. அன்புன்னு ஒருத்தர் இருக்காரு, CBCID ADGP அவர்கிட்ட கொடுத்து அவர் ஊத்தி மூடிடுவார். அதுக்காகவே ஒரு ADGP இருக்கார். பல வழக்குகளை CBCIDக்கு போனா ஊத்தி மூடுவதற்காகவே அவர் ADGP வச்சிருக்காங்க. எங்க நீங்க திருநெல்வேலி அதிகாரி, அரசு அதிகாரி ரயில் விழுந்து செத்தாருல, அதிமுக ஆட்சி அக்ரி கிருஷ்ணமூர்த்தி, அந்த அதிகாரி 30 லட்சம் ரூபாய் கேட்டு அவன் சொத்தெல்லாம் வித்து கொண்டாடி தாலியை வித்து கொண்டு கொடுத்தான். நீங்க அக்ரி கிருஷ்ணமூர்த்திக்கெல்லாம் கடுமையான தண்டனை கொடுத்திருக்கணும். அவனும் அமைச்சர் வந்து உட்கார்ந்து இருக்கான். செத்து போன அந்த மாவட்ட வேளாண்மை துறை அதிகாரியுடைய குடும்பம் தெருவுல நிக்கிறது. இவரே MP ஆகி இவர் குடும்பம் குஜாலா இருக்கு. இந்த முட்டாள் மக்கள் 200 ரூபாய்க்கு ஓட்டு போடுற பயம் இருக்க வரைக்கும் இப்படித்தான் நடக்கும். திராவிட இயக்கங்களை, திராவிட இயக்கத்தினுடைய வேர்ல ஆசிட்ட ஊத்தி அழிக்கணும். திராவிட இயக்கம் என்பது ஊழல் பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்ட இயக்கம். லஞ்சம் வாங்குறவன், கொள்ளையடிக்கிறவன், ஊரை உருட்டி வாயில போடுறவன், சாராயம் விற்கிறவன், கஞ்சா விற்கிறவன், அவனுக்கு காசு வாங்குறவன், இத்தனை பேரும் தான் அதிமுக திமுகவுல அதிகார பீடம். அப்போ மக்களை யார் காப்பாற்றுவது? தமிழ்நாடு முழுக்க ஜவ்வாது மலையில சாராயம் காய்ச்சறான், கல்வராய மலையில சாராயம் காய்ச்சறான், நீங்க கிருஷ்ணகிரியில சாராய சாவு நடக்குது. இது தொடர் கதை தான். இல்லாம வந்து வெளி மாநிலங்களில் இருந்து சாராய பாக்கெட் வந்து கடத்தி வந்து இங்க விற்பனை செய்யறாங்க. சென்னை, வட சென்னையில இருக்கக்கூடிய உழைக்கிற மக்கள் இருக்காங்கல்ல, அத்தனை பேருக்கு வந்து ஆந்திரா பாக்கெட் சாராயம், ஆந்திரா பாக்கெட் சாராயம் தான் இன்னமும் இருக்காங்க. தடுக்கவே முடியாது. என்ன காரணம்? காவல்துறையே ஆதரவோடு ஆசையோடு அரசியல்வாதியும் பங்கு வாங்கிக்கிறான். எல்லா கட்சிக்காரனும், அனைத்து கட்சி ஆல் பார்ட்டிஸ். மது விலக்கை முதல்ல தீர்மானம் போடியா. எந்த ஒரு கட்சி ஒருத்தர் ஏன் போட மாட்டேங்கிறீங்க? சொரணை இருக்கா இல்லையா உங்களுக்கு? சூடு சொரணை இருக்கா இல்லையா? நான் அனைத்து கட்சியும் பார்த்து கேட்கிறேன். மது விலக்கு கொண்டு வந்தா தான் உங்களோட கூட்டு, இல்லைன்னா எங்களுக்கு அரசியலே வேண்டாம் இப்படி சொல்ல முடியல உங்களுக்கு. சாராய கடைக்காரன் கொடுக்கிற காசுல தானே நீங்க வாங்கி அரசியல் ஜெயிக்கிறீங்க. இது ஒரு பொழப்பாது. அனைத்து கட்சிகளும் சாராய மாஃபியாக்களிடமும் மணல் மாஃபியாக்களிடமும் தான் பணம் வாங்கித்தான் ஒவ்வொரு தேர்தலுக்கும் பல கோடி ரூபாய் கைமாறுவது. யாருடைய பணம்? இவங்களுடைய சாராய ஆலை அதிபர்கள். இந்த பக்கம் மணல் மாஃபியா கரிகாலன், ரத்தனம், சேகர் ரெட்டி, ராமச்சந்திரன், இவர்கள் பணம் தான். இப்போ 2 மணல் மாஃபியாக்கள், மது ஆலை மாஃபியாக்கள், இவர்கள் தான் அனைத்து கட்சிக்கு பாஸ் தீர்மானிக்கிறார்கள். அவர்கள் தான் வந்து மக்களுடைய இதெல்லாம் தீர்மானிக்கிறார்கள்.
நிச்சயமான இதுபோல் ஒரு கொடுமையான ஒரு கொடூரம் இனி தமிழகத்தில் நடைபெறக்கூடாது என்பதுதான் அனைவருடைய விருப்பம். இதற்கான ஆக்கப்பூர்வமான அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகிறார்கள் என்று நாம் பொறுத்திருந்து பார்ப்போம்னு. நன்றி, வணக்கம்.